எனக்கு நிறைய வேலை இருக்கு, தொந்தரவு பண்ணாது. ஒரே ஒரு நிமிஷம் தானே கேட்குறேன், ப்ளீஸ். ஸ்டாப் இட். தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, மரியாதையா சொன்னா உனக்கு புரியாது. நானும் பொறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்க ஒரு அளவில். தயவு செஞ்சு வெளியே போ. இந்த இடத்தை விட்டு வெளியே போக சொல்றீங்களா, இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களா? ரெண்டும் தான். அப்ப இன்னும் ஏன் என்ன இங்க வச்சுட்டு இருக்கீங்க? மெட்ராஸுக்கு அனுப்பி விட வேண்டியது தானே. உன்னை யாரும் வேண்டாம். அப்ப என் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பண்றேன், இப்பயே பண்றேன். सर, मैं सीता ट्रैवल से आया हूँ। ये आपकी मद्रास की टिकट है। उन ट्रेन टिकट। நான் என்ன பண்றது? நான் போகட்டுமா வேண்டாமா? உன் இஷ்டம். நீ என்ன நினைக்கிறியோ அது. நான் நீங்க நினைக்கிறத பத்தி கேக்குறேன். இது உன் வாழ்க்கை, உன் முடிவு. எனக்கு உன் முடிவுக்கும் சம்பந்தம். உங்களுக்கும் எனக்கும் ஆவது சம்பந்தம் இருக்கா? தெரியல. தாலி கட்டிட்டா மட்டும் போதுமான்னு நீ தானே கட்ட. வீட்டு கணக்கெல்லாம் இதுல எழுதி வச்சிருக்கேன். இது ஸ்டோர் ரூம் சாவி, இது வீட்டு பணத்துல மிச்சப்படுத்தினது, இது உங்க பாஸ்புக், செக் புக், பீரோ சாவி. நான் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிட்டேன். நீங்க சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? 4 மணிக்கு ட்ரெயின், 2 மணிக்கு வந்து கூட்டிட்டு போறேன். எனக்காக நீங்க வர வேண்டாம், நானே போய்க்கிறேன். நீ முதல்ல என்கிட்ட விரும்பி கேட்டது, அதை கூட வாங்கி கொடுக்காம வந்து அனுப்ப நான் விரும்பல. விவாகரத்து. இன்னைக்கு காலையில தான் பண்ணது. உனக்கும் எனக்கு முன்னில இருந்து எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிட்டார். உங்க மனசு அப்படி சொல்லுதா? இது ஒரு வெறும் காகிதம். என் மனசுக்குள்ள இருக்கிறதையும் உங்க மனசுக்குள்ள இருக்கிறதையும் இதால நிச்சயமா மாத்த முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, என்னால தாங்கிக்க முடியும். ஆனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஒத்துக்கதான் மனசு இல்லை. நான் ஒத்துக்கிறேன், வெட்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன், சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன். என்னைக்காவது வருமா நீங்களும் என்னை விரும்புறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அது வரைக்கும் என் ஞாபகமா இதை வச்சுக்கோங்க.